ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். எவரையும் தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். உங்களுடைய செயல்கள் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில் போடும்படி செய்யுங்கள். ஆண்டவருடைய இந்த இறைவாக்கு கடவுளுடைய குணாதிசயங்களை மனிதன் கொண்டிருக்க வேண்டும் என்று அழைக்கிறது. கடவுளின் குணாதிசயங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வின் வழியாய் உலகிற்கு வெளிப்படுத்தினார். ஆயனில்லாத ஆடுகளைப் போல் இருப்பவர்களை பார்த்து மனமிறங்கி நெடுநேரம் போதிக்கலானார். களைப்போடும் கவலையோடும் வந்த சீடர்களை பார்த்து வாருங்கள், சற்று நேரம் இளைப்பாறலாம் என்று சொல்லுகிறது. சோர்ந்து போயிருக்கின்ற சீடர்களை பார்த்து பிள்ளைகளே, மீனொன்றும் படவில்லையா என்று சொல்லுகின்ற கடவுளின் குணம். பாவத்தினால் தொலைதூரத்தில் போய்விட்ட மனிதன் எழுந்து நான் தந்தையிடம் போவேன் என்று சொல்லி எழுந்து வந்த அந்த பூதாரி மைந்தனை பார்த்து ஓடிப்போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு விருந்துக்கு ஏற்பாடு செய்த அந்த மனிதனின் குணம்தான் கடவுளின் குணம். தன்னை அடித்து இழுத்து கொண்டு போய் சிலுவையில் அறைந்தவர்களிடம் பார்த்து இவர்கள் அறியாமர்கள் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொன்ன கடவுளின் குணம். ஏழைகளையும் எளியவர்களையும் பார்த்து தன்னுடைய இதயம் ஓடி விழுந்த ஒரு அற்புதமான குணம். அதுதான் கடவுளின் குணம். இந்த குணத்தை தான் ஆண்டவர் நம்மை பின்பற்றி கொள்ளவும் உருவாக்கி கொள்ளவும் நம்மை அழைக்கிறார். தீர்ப்பிடுவதும் பழி வாங்குவதும் இரக்கமற்றிருப்பதும் மனிதனுடைய குணம். இவைகளை மாறி எதிர்ப்புறமாக நிற்பதுதான் கடவுளின் குணம். கடவுளின் குணம் இயேசுவில் வெளிப்பட்டிருக்கிறது. இயேசு இன்றும் நம்மோடு இருந்து கொண்டு அந்த அருளை கொடுத்து கொண்டு இந்த குணங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள கூப்பிடுகிறார். ஒவ்வொன்றாக கடவுளின் குணத்தை நம்முடைய இதயத்தில் ஏற்று வாழ கற்றுக்கொள்வோம். அதுதான் உண்மையான தவம், உண்மையான தவ முயற்சிகள். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். எங்களோடு தங்குகின்ற ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். உமது பிள்ளைகளாய் வாழ அழைக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய முகத்திலிருந்து கடவுளின் குணத்தை கற்றுக்கொண்டோம். உம்முடைய பீடத்திலிருந்து கடவுளின் குணத்தை கற்றுக்கொண்டோம். உமது வாழ்விலிருந்து கடவுளினுடைய செயல்களை கற்றுக்கொண்டோம். அந்த செயல்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்வினுடைய ஆதாரமாகவும் எங்கள் வாழ்வினுடைய மேல்வரி சட்டமாக வைத்துக்கொண்டு உம்முடைய விருப்பம் இந்த உலகத்திலும் எங்கள் வாழ்விலும் நிறைவேற நாங்கள் செய்ய எங்களை அருள் தாரும் ஆண்டவரே. அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.